ஜாப்ஸ் இன்ஃபோ பாயிண்ட் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல யூபிஎஸ்சி ரிலீஸ் பண்ண கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன் அண்ட் பிரைவேட் எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷனை பத்தி அப் டு டேட்டடா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நோட்டிஃபிகேஷனுக்குள்ள போகலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நான் டெக்னிக்கல் கோர்சஸ்க்காக வரும். பொண்ணுங்களுக்கும் இன்க்ளூட் ஆயிருக்கு. அதான் எஸ்எஸ்சி விமென்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா, நீங்க இப்போ ஸ்க்ரீன்ல தெரியிற வெப்சைட்ல போய் பார்க்கலாம். இந்த வெப்சைட்ட நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அங்கருந்து நீங்க இந்த பிடிஎஃப்ப டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமான பாயிண்ட் வந்து டேட்ஸு. டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 30த் டிசம்பர் தான் லாஸ்ட் டேட். 6 பிஎம்க்குள்ள நீங்க அப்ளை பண்ணணும். அதாவது எக்ஸாம் வந்து ஒரு ஓஎம்ஆர் எக்ஸாம், நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும். இதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த கேட்டகரிக்குள்ள உள்ள போலாங்கிறது முக்கியம். ஸோ இதுக்கு வந்து இந்தியன் மிலிட்டரி அகாடமிக்கு உள்ள போலாம். டெஹ்ராடூன். இந்தியன் நேவல் அகாடமிக்குள்ள போலாம். ஏர்ஃபோர்ஸ் அகாடமிக்குள்ள போலாம். ஓடின்னு சொல்லப்படுற ஆஃபீசர்ஸ் ட்ரெய்னிங் அகாடமி மெட்ராஸ்ல இருக்கு. அது போத் மென் அண்ட் விமென்க்கு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தமா பார்த்தீங்கன்னா 451 வேகன்சிஸ் இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம பார்க்க வேண்டியது வந்து எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ். எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து நீங்க சென்னையில இருந்து அட்டெண்ட் பண்ண போறீங்க. ஐ மீன் தமிழ்நாடுல இருந்து அட்டெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, சென்னை, கோயம்புத்தூர், புதுச்சேரி, திருச்சிராப்பள்ளி அண்ட் வேலூர் இருக்கும். ஸோ இது மட்டும் எலிஜிபிலிட்டின்னு வரும்போது அவங்க ஏஜ் எலிஜிபிலிட்டி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அன்மேரிட் ஸ்டேட்டஸ் இருக்கணும் மேலா இருந்தா. ஸோ அதுதான் அங்க ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க குடுத்துருக்க 2 டேட்ஸ்க்குள்ள நீங்க பொறந்திருக்கணும். அதுக்கு முன்னாடியும், பின்னாடியும் இருக்கக்கூடாது. அது ஒரு பாயிண்ட்டு. ஸோ 20 டூ 24 இயர்ஸ் இருக்கணும். அதுதான் உங்களோட ஏஜ் லிமிட்டா இருக்கும். ஸோ ஏஜ் லிமிட் அண்ட் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் 2மே பார்த்தாச்சு. ஸோ இங்க ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஒரு ஓடிஏன்னா அதுக்கு என்ன இருக்கும்? ஆ மிலிட்ரிக்கு என்ன இருக்கும்? ஏர்ஃபோர்ஸ்க்கு என்ன இருக்கும்னு நான் இங்க ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க ஸ்க்ரீன் பாஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். 2வது இங்க அன்மேரிட் அப்படின்னு சொல்லும்போது டிவோர்ஸி இஸ் நாட் ஈக்குவல் டூ அன்மேரிட். கல்யாணம் ஆகி விவாகரத்து வாங்கியிருந்தா அவங்க அன்மேரிட் கிடையாது. இல்ல விடோவர் அவங்களோட மனைவியோ, ஹஸ்பண்டோ இறந்து போயிருந்தா அவங்க அன்மேரிட் கிடையாது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல. அதுக்கப்புறமா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இங்க எல்லாமே எல்லாத்துக்குமே மாறும். ஐஎம்ஏன்னா மிலிட்டரி. இந்தியன் மிலிட்டரி அகாடமி. ஸோ இதுக்கு போம்போது உங்களுக்கு எனி டிகிரி கேட்பாங்க. இந்தியன் நேவலுக்கு போம்போது இன்ஜினியரிங் டிகிரி கேட்பாங்க. ஸோ அதன் ஏர்ஃபோர்ஸ்க்கு போகும்போது உங்களுக்கு டிகிரி ஆஃப் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி வித் பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இன் 12+2 லெவல்னு குடுத்துருப்பாங்க. இல்லன்னா பேச்சுலர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங்ன்னு. இதுதான் இங்க விஷயம். இந்த நீங்க எந்த இதுக்குள்ள போறீங்கங்கிறத பொறுத்து தான் உங்களோட டிகிரி ரெக்வயர்மென்ட் வந்து மாறுபடும். உங்ககிட்ட என்ன இருக்கோ, நீங்க அந்த டிகிரி வச்சு உள்ள போறதுக்கு ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எக்ஸாம் ஃபீ பார்த்தீங்கன்னா, எக்செப்ஷன் இருக்கு. ஜெனரல் கேட்டகரி அப்டின்னா நீங்க ₹200 பே பண்ணா போதும். அவங்க ஃபீமேல் எஸ்சி, எஸ்டிஸ்க்கு வந்து எக்செப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நீங்க அப்ளை பண்றது. எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது இப்ப ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த வெப்சைட்குள்ள போயிட்டு, ஃபர்ஸ்ட்டு உங்களோட யுனிவர்சல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் யுஆர்என் அப்படிங்கிற நம்பர நீங்க வாங்கிட்டு, அதுக்கப்புறமா உங்களோட காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம வந்து நீங்க ஃபில் பண்ணி அந்த நம்பர் வாங்கிக்கணும். அப்ளை பண்ணும்போது உங்களோட லைவ் ஃபோட்டோ கேப்சர் ஆகப்படும். அதனால எந்த இடத்துல இருந்து ஃபோட்டோ எடுத்தா கரெக்ட்டா இருக்குமோ, அந்த இடத்துல வச்சு தான் நீங்க அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது பின்னாடி ஒயிட் பேக்கிரவுண்ட் இருக்கணும். பேக்கிரவுண்ட்ல எந்த ஆப்ஜெக்ட்ஸும் இருக்கக்கூடாது. ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தா உங்களோட நீங்க அப்லோட் பண்ற ஃபோட்டோ கிளியரா இருந்தாலும், நீங்க கேப்சர் பண்ண ஃபோட்டோல ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தா, உங்களோட உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆயிடும். ஸோ லாஸ்ட் டேட் அதே மாரி தான் 30த் டிசம்பர் 2025 6 மணி வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஸ்க்ரீன்ல தெரியிற இப்ப இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் நீங்க கையில வச்சிருக்கணும். உங்களோட யுஆர்என் உங்களுக்கு தெரியணும். உங்களோட அப்ளிகேஷன் ஐடி, உங்களோட ரோல் நம்பர், உங்க பேரு, ஒரு வேலிட் அண்ட் ஆக்டிவ் இமெயில் ஐடி இருக்கணும். மொபைல் நம்பர் இருக்கணும். எக்ஸாமினேஷன் ஸ்கீமு. இதுக்கு எக்ஸாமினேஷனுக்கு வந்து என்னென்ன டாபிக்ஸ் உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா, இங்கிலீஷ், ஜெனரல் நாலேட்ஜ், எலிமென்டரி மேத்ஸு. ஸோ மொத்தமா உங்களுக்கு வந்து 2 ஹார்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ டோட்டல் வந்து 300 மார்க்ஸ்க்கு இருக்கும். இது வந்து இந்தியன் மிலிட்டரி அகாடமிக்கு போறதுக்கும், ஆ நேவலுக்கும், ஏர்ஃபோர்ஸுக்கும். அதே நீங்க ஓடிஏக்கு போறீங்க அப்டின்னா உங்களுக்கு மாறும். உங்களுக்கு வந்து இதுல மேத்ஸ் வராது. இங்கிலீஷ் அண்ட் ஜெனரல் நாலேட்ஜ் மட்டும் தான் இருக்கும். ஸோ ஈச் 100 மார்க்ஸ்ல வரும். அதுக்கப்புறமா நீங்க வந்து எப்பயுமே ஸ்க்ரைப் வச்சுக்க முடியாது. அது ஒரு பெரிய பாயிண்ட். அதாவது பிசிக்கல் ஃபிட்னஸ் இங்க இருக்குது. அதுதான் இவங்க சொல்ல வராங்க. நீங்க வந்து ஸ்க்ரைப் வச்சு எக்ஸாம் எழுத முடியாது. அப்படி எழுதணும்னா யூஆர் பிசிக்கலி அன்ஃபிட்ன்னு விஷனோட பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. சிலபஸ் இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். எலிமென்டரி மேத்ஸ் மட்டும் உங்களுக்கு மெட்ரிகுலேஷன் லெவல். மிச்சது எல்லாமே இங்க சிலபஸ் அவங்களே குடுத்துட்டாங்க. நீங்க அந்தந்த டாபிக் மட்டும் படிச்சா போதும்.
நீங்க இத அப்படியே பாஸ் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டா போதும். இத தாண்டி நீங்க வேற எதுவுமே படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் அவங்க குடுத்துருக்காங்க. இதுக்கான மெட்ரிகுலேஷன் லெவல் நோட்ஸ் எடுத்து நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கனாலே போதும். வேற எதுவும் நீங்க அவுட் சோர்ஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. அதே மாரி எக்ஸாம்க்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. 0.33 தான் நெகட்டிவ் மார்க். அதே மாரி நீங்க ஒரு கொஸ்டின விட்டீங்கன்னா, அதுக்கு எந்த பெனால்ட்டியும் கிடையாது. அதுக்கப்புறமா நீங்க வந்து OMRல இருக்கும். ஸோ நீங்க பிளாக் கலர் பால் பென் தான் யூஸ் பண்ணணும். இட் இஸ் நாட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். ஸோ OMR பிராக்டிஸ் உங்களுக்கு இருக்கணும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறமா எப்படி ஃபில் பண்ணணும் அதெல்லாம் குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப, ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஒண்ணொண்ணுக்கும் மாறும். ஸ்க்ரீன்ல தெரியறத நீங்க எந்த இதுக்கு அப்ளை பண்ண போறீங்கங்கிறத பொறுத்து தான் நீங்க பார்க்கணும். இப்ப இது வந்து ஆர்மில சேர்றதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இது. ஸோ, அவங்களுக்கான ஹைட்டு, அவங்களுக்கான வெயிட்டு, எப்படி இருக்கணும், அவங்களுக்கு ஸ்கார்ஸ் இருக்கணுமா, என்னென்ன டிசீஸ் இருக்கவே கூடாது, அந்த மாதிரியெல்லாம் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது ஜென்ரலா வரும்போது ஹைட் அண்ட் வெயிட். ஸோ, அந்த ஹைட் அண்ட் வெயிட் வந்து நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன். என்ன ஹைட்‌க்கு என்ன வெயிட் இருக்கணுங்கிறத நீங்க ஸ்க்ரீன் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து எல்லாத்துக்குமே மாறும். ஒரு ஒரு இதுக்கும் குடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்க பாடி மாஸ் இண்டெக்ஸ்க்கும் குடுத்துருக்காங்க. உங்க வேஸ்ட்டுக்கும் எவ்வளோ இருக்கணும்னு குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா உங்களோட மெட்டபாலிக் பேராமீட்டர்ஸ் எப்படி இருக்கணும்னு குடுத்துருக்காங்க. விஷனுக்கும் பேராமீட்டர்ஸ் இருக்கு. இங்க பார்த்தீங்களா? விஷனுக்கும் இருக்கு. அதனால தான் உங்களால ஸ்க்ரைப் வச்சு எழுத முடியாது. உங்களுக்கு மயோபியா, ஹைப்பர்மெட்ரோபியா என்ன இருக்குங்கிறதும் இதுல தெரிய வரும். நீங்க நார்மலா இருந்தாலும் நீங்க ஃபிட்ங்கிற கேட்டகரில வருவீங்க. இது நேவிக்கானது. அதே மாரி தான் நேவிக்கு உங்களுக்கு இந்தந்த டிசீஸ் இருக்காங்கிறத அவங்க பார்ப்பாங்க. இந்தந்த ரிப்போர்ட்ஸ் நீங்க குடுக்கணும். ஸ்க்ரீன்ல ஹைலைட் ஆயிருக்கு இல்லையா? இதெல்லாம். அதுக்கப்புறமா இப்போ நேவிக்காக ஹைட் அண்ட் வெயிட் குடுத்துருக்காங்க. நீங்க என்ன ஹைட்டோ அந்த இதுக்கு என்ன வெயிட்ல இருப்பீங்கங்கிறது மீட்டர்ஸ்ல இருக்கு. ஸோ இதையும் நீங்க பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஸ்க்ரீன பாஸ் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். இல்லன்னா நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அதுல நீங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் கீழ பார்த்தீங்கன்னா, ஏர் ஃபோர்ஸ்க்கும் குடுத்துருப்பாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அந்த இதையும் நீங்க பார்த்துக்கோங்க. நீங்க பிசிக்கலி ஃபிட்டான்னு பார்த்துட்டு அப்ளை ஃபார் த எக்ஸாம். நீங்க வந்து இல்லன்னா நீங்க பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். பிகாஸ் தீஸ் கைஸ் ஆர் வெரி பர்ட்டிகுலர் அபவுட் பிசிக்கல் ஃபிட்னஸ். இதுல நடுவுல உங்களால எதுவுமே ஒரு 10 நாள்ல கொண்டு வர முடியாது. நீங்க பிசிக்கலி ஃபிட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் அப்ளை பண்ணுங்க. நம்ம இதுல எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ பொண்ணுங்களும் அப்ளை பண்ணலாம். நான் டெக்னிக்கல் இருக்கு. ஜஸ்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல வந்தீங்கன்னா போதும். டிகிரி குவாலிஃபிகேஷன் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நீங்க அப்ளை பண்ணுங்க. எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. எப்படி அப்ளை பண்ணணுங்கிற டீட்டெயில்டு லாங் வீடியோ வேணும்னா, நீங்க கேளுங்க. அதுக்கான தனியா ஒரு லாங் வீடியோ நான் போடுறேன். பிகாஸ் இட்ஸ் a லிட்டில் லாங் ப்ராசஸ். எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதுக்கு நோட்ஸ் ஏதாவது வேணும்னாலும் கேளுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேனல்லே டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வருது மார்னிங். ஸோ அத மறக்காம பாருங்க. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவ லைக் பண்ணுங்க. இன்னொரு நோட்டிஃபிகேஷனோட ஐ வில் சீ யூ சூன் கைஸ். தேங்க் யூ.